நம்மை ஆராய்ந்து அறிகிற ஆண்டவராகிய தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. துதிக்க வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமா இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். நம்முடைய பார்வைக்கு நாம நீதியா நடக்கிற மாதிரியும் தேவனுக்கு முன்பாக பிரியமா இருக்கிற மாதிரி நமக்கு தோன்றினாலும், ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற அளவுக்கு நாம் நீதியா வாழ்றோமா, கர்த்தர் எதிர்பார்க்கிற அளவுக்கு நாம ஜெபிக்கிறோமா, அவரை தேடுறோமா, துதிக்கிறோமா அப்படின்றத தேவனுடைய சமூகத்துல அமர்ந்து நாம் ஆராய்ந்து பார்க்கணும். இந்த நாள்ல நம்முடைய கிரியைகள், அதாவது கர்த்தருக்குள் நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளதாய் காணப்பட கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்த வேண்டும் என்றும், அவர் எதிர்பார்க்கிற அளவு நாம் ஜெபித்து கர்த்தரை தேடி துதித்து வேதம் வாசித்து கர்த்தருடைய ஆவியினால் நிரம்பி கர்த்தருடைய ஊழியங்களை நிறைவேற்ற தேவையான கிருபையையும் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவையும் கர்த்தர் தந்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்று இந்த நாளில் ஜெபிக்கலாம். ஆவிக்குரிய சோம்பலையும் நிர்விசாலத்தையும் போதும் என்ற திருப்தியையும் கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எடுத்து போட்டு இன்னும் அதிகமாய் நாம் கர்த்தருக்கேற்ற ஜீவியத்திலே வளர கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நாளுக்கு நாள் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் கர்த்தர் தருகின்ற முன்னேற்றத்திற்காகவும் வளர்ச்சிக்காகவும் நாம் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.